ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வாய்க்கு உணர்த்தியாக சாப்பிட்ணும், வகை வகையாக சாப்பிட்ணும், ஆனால் அடுப்புக்கிட்ட ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். டிஃபன் பாக்ஸுக்கு, குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த 4 வகையான சாதத்தை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாய்க்கு உணர்த்தியாக உடுப்பி ஸ்டைலில் மசாலா சித்ரான்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனோடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 5-6 வரமிளகா சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற கடலைப்பருப்பு, கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. தேங்காவோட ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிக்கணும். இப்ப பாருங்க, தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு தேங்காவை வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நம்ம பேஸ்ட் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இதுலயே 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம மசாலா பேஸ்ட் நல்லா நைஸா அரைச்சிட்டேன். இது இருக்கட்டும். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுத்துட்டு 3 வரமிளகா சின்னதா சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சும் சேர்த்திருக்கோம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 to 3 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நம்ம சேர்த்துருக்கிற மசாலா சுருண்டு வதங்கி வரணும். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே 2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு ரைஸை வடிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்டோட ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா உதிரி உதிரியா இருக்கிற சாதமா சேர்த்துக்கோங்க. சாப்பாடு சூடா சேர்த்தீங்கன்னாலும் குழஞ்சிடும். நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப அவ்வளவுதான். சாதத்தை நல்லா மசாலோட ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. ரொம்பவே டேஸ்டியான உடுப்பி ஸ்டைல் மசாலா சித்ரான்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பொரியல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. அப்பளம் வடை வச்சு சாப்பிடவே அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க. செம்ம டேஸ்டியான இந்த மசாலா சித்ரான்னத்தை ஒரு 10-15 நிமிஷத்துல டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பா இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் இந்த மசாலா சித்ரான்னத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியான கேப்சிகம் ரைஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆன உடனே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இதுலயே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். இதுலயே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 3 கேப்சிகமை இந்த மாதிரி நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கற மாதிரி இருந்தா இன்னுமே நீங்க பொடியா கட் பண்ணி கொடுத்துருங்க. அப்பதான் அவங்க பொறுக்கி வைக்காம இருப்பாங்க. இதோடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. ரைஸுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி. நான் எக்ஸ்ட்ராவா 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்ப பொடி எல்லாம் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாங்க. கேப்சிகம் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே விட்டுருந்தேன். நல்லா கேப்சிகம் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 செகண்ட் அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளவுதான். நல்லா தொக்கு மாதிரி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு
இதோடவே 2 கப் அளவுக்கு ரைஸை நான் இன்னைக்கு வடிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். நான் நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்திருக்கேன். நீங்க பாஸ்மதி அரிசியில செஞ்சீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒரு கை அளவுக்கு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சே நல்லா கலந்து விடுங்க. நம்ம கேப்சிகம் மசாலாவோட ரைஸ் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான கேப்சிகம் மசாலா ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த தக்காளி பிரியாணியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்காக 2 கப் அளவுக்கு நார்மலான சாப்பாட்டு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறி வரட்டும். நீங்க ஜீரக சம்பா ரைஸ்லயும் செய்யலாம், இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ்லயும் செய்யலாம். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இதுலயே 2 துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ, 7 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கலாம். 1 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆன உடனே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்க வதக்க நமக்கு பிரியாணியோட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு. நல்லா கோல்டன் கலர்ல மாறி இருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே 3 பச்சை மிளகாவை 2ஆ கீறிட்டு சேர்த்துக்கலாம். 4 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க. 1 கை அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரம் வதங்கிருங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். தக்காளியும் பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் மட்டும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசிய தண்ணிய வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசியையும் சேர்த்து ஒரு 2 செகண்ட் அப்படியே கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் நார்மலான சாப்பாட்டு அரிசிக்கு 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்பேன். அதே மாதிரி இப்ப 2 கப் நம்ம அரிசி சேர்த்திருக்கிறனால 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதக்கும் போதும் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கோம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் கடைசியா சேர்க்கும் போது இன்னுமே ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். 1 கை அளவு மல்லித்தலையை நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு 3ல இருந்து 4 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. நம்ம நார்மலா எப்படி சாப்பாட்டுக்கு விசில் விடுவோமோ அதே அளவுக்கு விட்டா போதும். அவ்வளவுதான். இப்ப நான் 4 விசில் விட்டு இறக்கிட்டேன். நல்லா கம கமன்னு டேஸ்டியான தக்காளி பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டீம் நல்லா கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். தயிர் ரைத்தாவோட நான்வெஜ் கிரேவிஸோட எல்லாம் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப டேஸ்டியான வெங்காய சாதத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை கடலை பருப்பு எல்லாம் சேர்த்து செய்யும் போது சாப்பிடும் போது நல்ல கிரன்ச்சியா வாய்க்கு கடிபடும். செம்ம டேஸ்டா இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே 250 கிராம் வடிச்ச சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா உதிரி உதிரியா இருக்கிற சாதமா சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பழைய சாதமா இருந்தாலும் நல்லா உதிரி உதிரியா இருக்கிற சாதத்துல ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப சாப்பாடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. ஃபுல்லா கலந்தாச்சு.
அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான வெங்காய சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். காய்கறி இல்லாதப்போ லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு டக்குன்னு செய்ய ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.